கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் உள்ள கலா அக்கா டிஃபன் கடையில் ₹1 இட்லியும் ₹5 தோசையும் குறைந்த விலைக்கு சுவையாக கிடைப்பதால் ஏராளமானோர் மன நிறைவுடன் சாப்பிட்டு செல்கின்றனர். தாராசுரம் பிரதான சாலையில் உள்ள மிகவும் குறுகிய இடத்தில் விறகு அடுப்பில் வைத்து சாம்பார், தேங்காய் மற்றும் கார சட்னிகளோடு கலா அக்கா என்றழைக்கப்படும் மூதாட்டி இட்லி மற்றும் தோசை சுட்டுக் கொடுக்கிறார். காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே திறக்கப்படும் டிஃபன் கடையின் ஒரு பகுதியில் அடுப்பறையும் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் சிறிய இடமும் காலம் காலமாக கூலி தொழிலாளிகள், வாகன ஓட்டுநர்கள், ஏழைகளின் வயிற்று பசியை போக்கி வருகிறது. லோடு போனால் வண்டியை பாட்டி இங்கே தான் சாப்பிடுவேன். இப்போ இதை விட நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பாட்டிட்டு சாப்பிட முடியாது. இதுனா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஒரு இட்லி ₹1 தான், 5 தோசை ₹5. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதை மாரியே இருக்கும். இங்கேயும் டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ₹20 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். வீட்டில் சாப்பிட்றதோட அதிகமாக இங்கே தான் சாப்பிடுவேன். 4 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கனால இங்கே வந்து சாப்பிடுவாங்க. எதுவும் பசங்களையும் சொல்லி விடுவேன், பசங்களும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நான் பட்டத்தில் தனியாக வரக்கூடாத, அவங்க வேறு பட்டத்தில் இருக்கனால தனியாக சொல்லிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே சாப்பிட்டு இந்த ₹20 கொடுத்தாலும் சரி, ₹15 கொடுத்தாலும் சரி, நிம்மதியாக ஒரு வாரம் சாப்பிட்டுருவாங்க. அதனால தான் இங்கே வந்து டெய்லி சாப்பிடுவோம். 35 ஆண்டுகளுக்கு முன்பு 25 பைசாவுக்கு இட்லியும் ₹1 தோசையும் விற்பனையை தொடங்கிய கலா அக்கா தற்போது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ₹1 இட்லியும் தோசையை ₹5க்கும் கொடுத்து வருகிறார். இந்த டிஃபன் கடையின் வருமானத்தை கொண்டே தமது 3 மகள்களையும் திருமணமும் செய்து கொடுத்துள்ளார். நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, நல்லபடியாக வாழ்த்துட்டு போகிறாங்க. ஊனம் பண்ணுறவங்க, கண்ணு தெரியாதவங்க, மனநலம் சரியாதவங்க, இவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்குலாம் நான் காசு வாங்குறதில்ல. அவங்களுக்குலாம் நல்லபடியாக சாப்பாடை வச்சு தண்ணி கொடுத்து நல்லபடியாக உள்ள வழியை நான் கொடுக்குறேன். நல்லா நிறைய பேர் ஆஃபீஸருங்க வந்து சாப்பிட்றாங்க, போலீஸ்காரங்க வந்து சாப்பிட்றாங்க. வந்து ரோட்டில் இந்த மாதிரி லாரிக்காரவங்க வந்து தக்காளி வட்டி, வெங்காய வட்டி வரவங்கலாம் வந்து சாப்பிடுவாங்க. மார்க்கெட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. கொரோனா பேரிடர் காலத்தில் அரிசி, உளுத்தம்பருப்பு உள்ளிட்டவற்றின் விலை உயர்வால் ₹1 இட்லி என்பது தற்போது விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலைதான். இருப்பினும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் பரந்த மனப்பான்மையோடு அட்சய பாத்திரமாக சேவையாற்றி வருகிறார் கலா அக்கா. இதனால் மூதாட்டியின் டிஃபன் கடைக்கு என்றுமே வாடிக்கையாளர்கள் குறைந்ததில்லை என பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.